ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 30/8/2025 ஆவணி மாதம் 14ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:22 இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயமூர்த்தியை வழிபட வேண்டும். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரை, சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? பழைய வீட்டை சீர் செய்யலாம், பழைய வண்டி வாகனங்களை விற்க, அது விஷயமாக பேசுவதற்கு, மறுமணத்திற்கு முயற்சி செய்வதற்கு, ஆடை ஆபரணம் வாங்குவதற்கு சிறந்த நேரம் இந்த நேரம். ஆக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை காலை 8 முதல் 9 வரை, மதியம் 3 முதல் 4 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது, பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 2:34 வரை விசாகம், அதன் பிறகு அனுஷம். இன்றைய திதி இன்று இரவு 9:37 வரை வளர்பிறை சப்தமி, அதன் பிறகு அஷ்டமி. இன்றைய சந்திராட்டமம் மேஷராசிக்கு சந்திராட்டமம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு வேண்டும். ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதி கொண்டே இருங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம். யாரோடும் அதிகம் பேசாதீர்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நல்ல நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆஞ்சநேயரை வணங்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும்.
வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும் சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து தெளிவு பிறக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சுபகாரியங்கள் கைகூடும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும் சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் எல்லாம் தீரும். செய்கின்ற தொழிலிலே நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கின்ற நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை கொடுக்கும். ஆகவே பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். தந்தை உறவு வழியிலே சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வேலையிலே இருப்பவர்கள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கு. அற்புதங்கள் தேடி வருகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். ஆக பொருள் வரவு, தனலாபம், உடல் நலத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஆகிய அனைத்தும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்கி மேலும் நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தேவார பாடல் பெற்ற சிவத்திருத்தலங்கள் 274 இருக்கின்றது. இதிலே அவ்வப்போது ஒரு சில தலங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையிலே 75வது திருத்தலம் திருக்கண்டியூர். இந்த திருக்கண்டியூர், இந்த சிவத்தலத்தினுடைய திருப்பெயர் திருக்கண்டியூர் என்பதாகும். இந்த ஆலயம் எங்கே இருக்கின்றது? இந்த இறைவனுடைய பெயர் என்ன? இந்த இறைவனுடைய திருப்பெயர் பிரம்ம சிரகண்டீஸ்வரர் வீரட்டானேஸ்வரர் என்பதாகும். இறைவியினுடைய பெயர் மங்கள நாயகி. சம்பந்தர் இந்த கோவிலிலே தேவார பாடல்களை பாடியிருக்கின்றார். வினவினேன் அறியாமையில் அப்பர் வானவர் தானவர் எப்படி போவது? அட்ட வீரட்டான தலங்களிலே ஒன்றான திருக்கண்டியூர் மற்றொரு பாடல் பெற்ற தலமான திருவையாற்றிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையிலே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது. சாலை ஓரத்திலேயே இந்த திருக்கோவில் இருக்கின்றது. திருவையாறிலிருந்து இந்த ஆலயத்துக்கு செல்வதற்கு நகர பேருந்துகள் இருக்கின்றது. இந்த திருக்கண்டியூர் திருவையாறிலே இருக்கின்றது. மாவட்டம் தஞ்சை மாவட்டம். இந்த ஆலயம் காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல வரலாறு அற்புதமான வரலாறு. பிரம்மன் சிரத்தை, அதாவது 5 நூல் ஒன்றை தம்முடைய சூலத்தால் கண்டனம் செய்த கொய்த காரணத்தினாலே கண்டனபுரம் என்று அழைக்கப்பட்டது. பின்னாளிலே கண்டியூர் என்று பெயர் பெற்றது. பிரம்மன் சிரம் கொய்த பின் அவன் வேண்டிட ஐமுகங்களின் அழகினை சதுர்முகங்களிலே, அதாவது 4 முகங்களிலே இறைவன் அருளி செய்ய பிரம்மன் பேரடைந்தான் என்பதுதான் வரலாறு. அதாவது சாதாதாப முனிவர் பிரதோஷத்திலே காலத்தி சென்று தரிசனம் செய்து வந்தார். ஒரு முறை கண்டியூர் வந்தபோது காலத்திற்கு நேரத்திலே செல்ல முடியாமல் போய்விட்டது. அப்போது இறைவன் அம்முனிவருக்கு காலத்தி தரிசனத்தை இத்தலத்திலேயே காட்டி அருளினார் என்பது வரலாறு. ஆகவே சாதாதாப முனிவர் என்ற முனிவருக்காக இறைவனால் வில்வ மரம் கையிலையிலிருந்து கொண்டு வரப்பட்டதால் இத்தலத்துக்கு ஆதி வில்வாரண்யம் என்ற பெயர் உண்டு. இம்முனிவர் பிரதோஷத்திலே காலத்தை சென்று தரிசனம் செய்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் ஒரு முறை கண்டியூர் வந்தபோது காலத்திற்கு நேரத்திலே செல்ல முடியாமல் போய்விட்டது.
அப்போதுதான் இந்த திருவிளையாடலை இறைவன் நடத்தி இந்த முனிவருக்காக தன்னுடைய காலத்தி தரிசனத்தை காட்டி அருளினார். சாதாதாப முனிவருக்கு இத்தலத்திலே தனி சன்னதி இருக்கின்றது. இந்த தலமானது பிரம்மகத்தி தோஷம் நீக்கும் தலமாக இருக்கின்றது. பிரம்மாவினுடைய தலையை கிள்ளியதால் ஈசனுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் இத்தலத்திலே மகாவிஷ்ணுவால் நீங்கியது என்பது புராண கதை. திருக்கண்டியூர் சிவபெருமானுடைய அட்டவீரட்ட தலங்களிலே ஒன்றாகும். பார்வதி தேவியினுடைய வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் பிரம்மாவினுடைய 5 தலைகளுள் ஒன்றை கிள்ளி எறிந்தார் அல்லவா? அதனால் இந்த தலம் கண்டியூர் வீரட்டம் என பெயர் பெற்றது. மேற்கு நோக்கி இந்த கோவிலின் ராஜகோபுரம் 5 நிலைகளோடு அருமையாக காட்சி தருகின்றது. கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நேரே கவசமிட்ட கொடிமரம், நந்தி மற்றும் பலிபீடம் இருக்கின்றது. கொடிமர விநாயகரும் அழகாக காட்சி தருகின்றார். வெளிப்பிரகாரத்திலே இடதுபுறம் தண்டபாணி சன்னதி இருக்கின்றது. நெற்றி அமைப்புடைய மண்டபத்துடன் அழகாக இருக்கின்றது. அம்பாள் சன்னதி மேற்கு நோக்கிய தெற்கு நோக்கியது. அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கியது. நின்ற திருக்கோலத்திலே அபயவரதத்தோடு கூடிய 4 திருக்கரங்களோடு மங்கள பொலிவு பெற்று இந்த மங்கள நாயகி காட்சியளிக்கின்றார். வலதுபுறம் விநாயகர் இருக்கின்றார். உள்வாயில் கடந்ததும் இடதுபுறம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர் அழகாக காட்சி தருகின்றார். அடுத்து மகாலட்சுமி சன்னதியும் எதிரிலே நடராஜ சபையும் இருக்கின்றது. பலம் வரும்போது விஷ்ணு துர்க்கை சன்னதி இருக்கின்றது. பைரவரும் பல வகையான விநாயகப் பெருமான்களும் வெவ்வேறு வகை மூர்த்தங்கள் இங்கே அழகாக குடியிருக்கின்றார்கள். விநாயகப் பெருமான் சூரியனும் அமர்ந்த கோலத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரரும் அடுத்தடுத்து காட்சி தருவது சிறப்பு. சண்டிகேஸ்வரர் சன்னதி தனிக்கோவிலாக உள்ளது. கோட்ட மூர்த்தங்களாக பிரம்மன், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, பிக்ஷாடனர் மூர்த்தங்கள் இருக்கின்றது. உள்வலம் முடிந்து துவாரபாலகர்களை வணங்கி உட்சென்றால் இடதுபுறம் நவகிரகங்கள் இருக்கின்றார்கள். துவாரபாலகர்களுக்கு பக்கத்திலே சாதாதாப முனிவர் உருவம் இருக்கின்றது. அர்த்த மண்டபத்திலே வாயிலுக்கு வடபுறத்திலே சபஸ்தான ஸ்தலங்களை குறிக்கின்ற 7 லிங்கங்கள், பஞ்சபூத தலங்களை குறிக்கின்ற 5 லிங்கங்கள், சாதாதாவருக்கு காட்சி தந்த காலத்தினாதர் சன்னதி முதலியவை அழகாக இருக்கின்றது. நவகிரகங்களிலே சூரியன் 2 மனைவியோடு காட்சி தருகின்றார். மூலவர் பிரம்ம சிரகண்டீஸ்வரர் சுயம்புலிங்க திருமேனியோடு மேற்கு பார்த்த நிலையிலே எழுந்தருளியிருக்கின்றார். மூலவர் பானம் சற்று உயரமாக உள்ளது. கருவறை நுழைவாயிலின் இருபுறமும் முருகப்பெருமான் எழுந்தருளியிருக்கின்றார். இது அபூர்வ படைப்பாகும். இத்தலத்திலே பிரம்மதேவருக்கும் சரஸ்வதி தேவிக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றது. இங்குள்ள பிரம்மாவும் சரஸ்வதியும் மிக விசேஷமான திருமேனியோடு காட்சியளிக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆலயத்துக்கு வந்தால் நமக்கு நல்ல ஞானமும் கிடைக்கும். மூலவர் பிரம்ம சிரகண்டீஸ்வரர் சன்னதிக்கு அருகிலே இருக்கின்ற கிழக்கு நோக்கியபடி இருந்த பிரம்மாவினுடைய சன்னதி அழகாக அமைந்திருக்கின்றது. பிரம்மதேவன் தாமரை மலர்களோடும் ஜபமாலையோடும் கம்பீரமாக காட்சி தருகின்றார். எனக்கு தெரிந்து தமிழகத்திலேயே பிரம்மாவுக்கென்று கோவில் என்று இருப்பது இங்குதான் என்று தோன்றுகின்றது. அழகிய திருமேனியோடு சரஸ்வதி தேவி காட்சியளிக்கின்றாள். பிரம்மன் சிரம் கொய்தபின் அவன் வேண்டிட 5 முகங்களுடைய அழகினை அவனுடைய 4 முகங்களிலே இறைவன் அருளி செய்ய பிரம்மன் பேரடைந்ததாக வரலாறு இருக்கின்றது. பிரம்மன் சிரம் கொய்வதற்காக இறைவன் மேற்கொண்ட வடுக கோலம் சுவாமி சன்னதிக்கு எதிரிலே இடதுபுறம் பிரம்மன் சன்னதிக்கு செல்லும் வாயிலிலே சுவரையொட்டி கதவோரமாக சிறிய சிலாரூபமாக இருக்கின்றது. இத்தலத்திலே சூரிய பூஜையும் நடைபெறுகின்றது. வருடந்தோறும் மாசி மாதத்திலே 13, 14, 15 தேதிகளிலே மாலையிலே 5:45 மணி முதல் 6:15 மணி வரை அரை மணி நேரம் சூரியனுடைய கிரணங்கள் வீரட்டனேஸ்வரர் திருமேனியிலே படுகின்றது. இது சப்தஸ்தான ஸ்தலம் என்று அழைக்கப்படுகின்றது. திருவையாறை தலைமை தலமாக கொண்டு விளங்குகின்ற சப்தஸ்தான தலங்களிலே இத்தலம் 5வது தலமாகும். இந்த தலத்துக்கு சென்று இறைவனை வழிபட்டு எல்லாவிதமான நலமும் பெறுவோம், வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.